எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி முட்டை ஆம்லெட் போடுறது செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 முட்டை உடச்சி எடுத்துக்கலாம். அதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா மஞ்சக்கரு கலங்குற மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை பொருத்திட்டு தோசைக்கல் வச்சு தோசைக்கல் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் முட்டையை ஊற்றிக்கலாம். கல் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க. கொஞ்சம் மெதுவாக பரப்பி விட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குறோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா நுணுக்கி விட்டுக்கலாம். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூளாக நைஸாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா நுணுக்கி விட்டு அது மேலே தூவி விட்டுடலாம். எவ்வளோ வெங்காயம் தேவையோ அவ்வளோ வெங்காயம் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்புத்தூள் தூவி விட்டுக்கலாம். மிளகுத்தூளோ மிளகாய்த்தூளோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை தூவி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தூவி விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சுற்றிலும் ஊற்றிடுங்க. முட்டை ஊற்றுறதுக்கு முன்னாடியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் தூவி விட்டுட்டு அப்புறமா முட்டை ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் இப்போ போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் நல்லா பரப்பி தூவி விட்டுருங்க, ஒரே பக்கம் போடாமல். அடுப்பை இப்போ கொஞ்சமாக வேகமாக வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா கொத்தமல்லி தழை கூட தூவி விட்டுக்கலாம். தேவையில்லைன்னா விட்டுடலாம். கொத்தமல்லி தழை வேணாம் பிடிக்கலன்னா விட்டுடலாம். மெதுவாக எடுத்து சுற்றிலும் மெதுவாக எடுத்து பார்க்கலாம். சுரண்டி விட்டுடலாம். பாதி நல்லா வெந்த அப்புறம் மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பு ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாகவே வைங்க, ஏன்னா வெங்காயம் நல்லா வேகணும். சிம்மில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாங்க. இப்போ முட்டை ஆம்லேட் ரெடிங்க. நன்றிங்க.